ஒரு இரவுல மட்டும் 92 நிலநடுக்கங்கள், சில மணி நேரத்தில் வெடிச்ச ஒரு எரிமலை, அந்த வெடிப்புல உருவான லாவா பக்கத்தில் இருந்த சிட்டி ஃபுல்லா ஒரு ஆறு மாதிரி ஓடுனுச்சு. இது ஒன்றும் ஒரு சாதாரண பேரழிவு இல்லை, இந்த பூமி உடைஞ்சிட்டு இருக்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை. ஆனால் இதில் அதிர்ச்சி என்னன்னா, என்னதான் இந்த சம்பவம் காங்கோவில் நடந்தாலும் அதோட தாக்கம் ஒரு நாள் இந்தியாவை தாக்கலாம். மும்பை, கோவா, கேரளா போன்ற பகுதிகள் எதிர்காலத்தில் பனிகள் நிறைஞ்ச பாலைவனமாக மாறலாம். ப்ரோ, எதுவும் கண்டென்ட் கிடைக்கலன்னு கற்பனையில் ஒரு கதை சொல்கிறீங்களான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது ஒன்றும் கற்பனை கதை இல்லை, இது விஞ்ஞானம் சொல்கிற ஒரு உண்மை. இன்னைக்கு இந்த பூமியோட மிகப்பெரிய ரகசியத்தை நாம் உடைச்சு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் ஹரிஸ் மாறன். 2021ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி காங்கோ நாட்டில் இருக்க கோமாங்கிற பகுதியில் தொடர்ந்து 92 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுச்சு. அதோடு சேர்த்து நிரங்கோங்காங்கிற ஒரு எரிமலையும் வெடிச்சு காங்கோவோட பெரிய பகுதியை அதோட தாக்கத்தில் கொண்டு வந்துச்சு. காங்கோ மக்களுக்கு இது மிகப்பெரிய பேரழிவாக இருந்ததுங்கிறது வெளிப்படையான உண்மை. ஆனால் இந்த சம்பவம் காங்கோலையே முடிஞ்சு போகலை. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இந்தியாவுக்கும் இது ஒரு எச்சரிக்கை மணி போல இருந்துச்சு. ஏன்னா இந்த சம்பவம் பூமிக்கு அடியில் நடந்துட்டு இருந்த மிகப்பெரிய மாற்றத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. ஒரு நாள் இந்தியாவில் இருக்க கடற்கரை பகுதிகள் கூட ஹிமாலயஸ் மாதிரி பனிகள் நிறைஞ்ச இடமா மாறுறதுக்கான சாத்தியம் இருக்கு. நாம வாழ்ற பூமி நாம நினைக்கிற மாதிரி ஒரு அமைதியான உறுதியான ஒரு கல் இல்லை, அதுக்குள்ள எப்போதும் இயக்கத்தில் இருக்கும் ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு கோள். அதோட மேற்பரப்பு பல பெரிய துண்டுகளா, அதாவது டெக்டானிக் பிளேட்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த பிளேட்ஸ் தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. சில நேரங்களில் அந்த பிளேட்ஸ் ஒன்றோடு ஒன்று மோதுது, சில நேரங்களில் விலகுது, இன்னும் சில நேரங்களில் அது ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி போகுது. இந்த மெதுவான இயக்கங்கள் தான் பூமியோட உருவத்தை மாற்றிட்டே இருக்கு. மலைகள் உருவாகுது, கடல்கள் தோன்றுது, கண்டங்கள் நகருது. மனிதர்களான நாம் இதை கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த மாற்றங்கள் எப்போதும் நடந்துட்டே தான் இருக்கு. காங்கோல நடந்த சம்பவம் இந்த இயக்கத்தோட ஒரு சக்தி வாய்ந்த சான்று. ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட்னு அழைக்கப்படுற ஒரு பெரிய பிளவு பகுதி ஆப்பிரிக்க கண்டத்துக்கு அடியில் உருவாகிட்டு இருக்கு. இது ஒரு சாதாரண பிளவு இல்லை, இது முழு கண்டத்தையே ரெண்டா பிரிக்கக்கூடிய ஒரு பிளவு. இந்த பிளவு கடந்த 30-40 மில்லியன் ஆண்டுகளா மெதுவாக வளர்ந்துட்டு இருக்கு. ஆனால் சமீப காலங்களில் அதோட வேகம் அதிகரிச்சிருக்கு. அதனால தான் அந்த பகுதியில் நிலநடுக்கங்களும் எரிமலை வெடிப்புகளும் அதிகமாக ஏற்படுது. இந்த பிளவு தற்போது ஆப்பிரிக்காவை 2 பெரிய பிளேட்டாக பிரிக்குது, நூபியன் பிளேட் அப்புறம் சொமாலியன் பிளேட். இந்த 2 பிளேட்டும் ஆண்டுக்கு சில மில்லிமீட்டர் தான் விலகுது. இது நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப மெதுவானது. ஆனால் கோடிக்கணக்கான ஆண்டுகள் எடுத்துக்கிட்டா இந்த சிறிய இயக்கம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு நாள் இந்த 2 பிளேட்டும் முழுமையாக பிரிஞ்சு அந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் ஒரு புதிய கடல் உருவாகும். அந்த நாளில் நமக்கு தெரிஞ்ச ஆப்பிரிக்காங்கிற கண்டம் 2ஆ பிரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஓகே ப்ரோ, ஆப்பிரிக்கா 2ஆ பிரிஞ்சா என்ன, அதுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம், ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்க ப்ரோன்னு நீங்கள் கேட்கலாம். இதுதான் இந்த கதையோட முக்கியமான பகுதி. பூமியோட வரலாற்றை திருப்பி பார்த்தா இதே மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்கனவே நடந்திருக்கு. சுமார் 45 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய துணைக்கண்டம் ஒரு தனி பிளேட்டாக இருந்துச்சு. அது தெற்குல இருந்து வடக்கு பக்கமாக நகர்ந்துட்டு இருந்துச்சு. கடைசியாக அது யுரேசியன் பிளேட்டோட போய் மோதுனுச்சு. அந்த மோதலோட விளைவாத்தான் உலகத்தோட உயரமான மலைத்தொடரான இமயமலை உருவானுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது வருஷத்துக்கு சில மில்லிமீட்டர் உயர்ந்துட்டு தான் இருக்கு. இந்த வரலாற்றை அடிப்படையாக கொண்டு விஞ்ஞானிகள் எதிர்காலத்தை கணிக்க முயற்சி பண்ணாங்க. அவங்க கண்டுபிடிச்சது எல்லாரையும் ரொம்ப அதிர்ச்சியாக்குனுச்சு. ஏன்னா சொமாலியன் பிளேட் முழுவதும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அது மெதுவா இந்தியாவை நோக்கி நகரும். இந்த பயணம் மில்லியன் ஆண்டுகள் எடுத்தாலும் அதோட முடிவு ரொம்ப பெரியது. சொமாலியன் பிளேட் நேராக வந்து இந்தியாவோட மேற்கு கடற்கரை பகுதியில் மோதும். அந்த மோதல் நடந்துச்சுன்னா புதுசாக ஒரு மலைத்தொடர் உருவாகும். அதுக்கு அவங்க சோமாலயாஸ்னு பேர் வச்சிருக்காங்க. இது இமயமலையை விட உயரமாக இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மோதலோட விளைவுகள் ரொம்ப கடுமையாக இருக்கும். இப்போ கடல் மட்டத்தில் இருக்க மும்பை, கோவா, கேரளா போன்ற பகுதிகள் திடீர்னு உயரமாகும். இது ஆயிரக்கணக்கான மீட்டர் உயரத்துக்கு மேலே போகும்.
இதனால அந்த பகுதிகளோட காலநிலை முழுசா மாறிடும். கடல் காத்து இல்லாம போகும், மழை குறையும், வெப்பநிலை திடீர்னு குறையும். ஒரு காலத்துல வெப்பமான கடற்கரை நகரங்களா இருந்த இடங்கள்லாம் குளிர்ந்த பாலைவனங்களா மாறும். லடாக் அப்புறம் திபெத் மாதிரி. இந்த மாற்றம் காலநிலையை மட்டும் பாதிக்காது, இந்தியாவோட பருவமழை முறை முழுவதும் மாற நேரிடும். ஹிமாலயாஸ் எப்படி காற்றோட ஓட்டத்தை கட்டுப்படுத்துதோ அதே மாதிரி புதுசாக உருவான சோமாலயாஸ் மலைத்தொடர் இந்தியாவுக்கு மேற்கிலிருந்து வர்ற ஈரமான காற்றை தடுத்து நிறுத்தும். இதனால் நாட்டோட பல பகுதிகளில் வறட்சி ஏற்படலாம், சில இடங்களில் வெள்ளம் அதிகரிக்கலாம். இது விவசாயத்தையும் குடிநீரையும் மனித வாழ்க்கையையும் பாதிக்கும். ஆனால் இந்த கதை ஒரு பேரழிவு பற்றினது மட்டும் இல்லை, இது நம்மளோட உருவாக்கம் பற்றின கதையும் கூட. ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் பகுதியில் தான் மனிதர்களோட பழமையான எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த பகுதி காடுகள்ல இருந்து புல்வெளிகளாக மாறினதுனால மனிதர்கள் மரங்களில் வாழ்றதை விட்டுட்டு நிலத்தில் நடக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 காலில் நடக்கிறது அவங்களோட உடல் அமைப்பை மாற்றுனுச்சு, மூளை வளர்ச்சி அதிகமானுச்சு. இதுதான் மனிதர்கள் இப்போ இருக்க நிலைக்கு கொண்டு வந்துச்சு. ஆனால் பூமியோட வரலாறு ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்குது. எந்த உயிரினமும் இங்கே நிரந்தரம் இல்லை. டைனோசர்ஸ் ஒரு காலத்தில் இந்த பூமியோட அரசர்களாக இருந்துச்சு. ஆனால் ஒரு விண்கல் தாக்கம், அதனால் ஏற்பட்ட எரிமலை வெடிப்புகள் அதுகளை மொத்தமாக அழிச்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் நம்மளை மிகவும் சக்தி வாய்ந்தவங்களாக நினைக்கலாம். ஆனால் இயற்கைக்கு முன்னாடி நாம் ரொம்ப சின்னவங்க தான். ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் பகுதியில் இப்போ கூட 500க்கும் மேற்பட்ட தனித்துவமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்கு. அதெல்லாம் மிகவும் கடுமையான சூழலுக்கு ஏற்ப உருவானுச்சு. மனிதர்கள் அந்த சூழலை விட்டு வெளியே வந்தப்போ இந்த உயிரினங்கள் அதில் வாழ்ந்து வளர்ந்துச்சு. இது ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு சொல்லுது. இந்த உலகத்தில் உயிர் வாழ்றது பலமானவங்க இல்லை, சூழலுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் உயிரினங்கள் தான். இதே காரணத்தால தான் கடலில் வாழ்ந்துட்டு இருக்க ப்ளூவேல் போன்ற உயிரினங்கள் ஒரு காலத்தில் நிலத்தில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. சூழல் மாறினப்போ அதுகளை மாற்றிக்கிட்டு கடலில் போய் வாழ தொடங்குனுச்சு. இது இயற்கையோட ஒரு மிகப்பெரிய விதி, அதுதான் அடாப்டேஷன். இப்போ உங்களுக்கு ஒரு கடைசி கேள்வி. ஆப்பிரிக்கா இந்தியாவோட மோதுற அந்த நாள் மனிதர்கள் இன்னும் உயிரோடு இருப்பாங்களா, இல்லைனா நாம் இன்னும் ஒரு எக்ஸ்டின் ஸ்பீசிஸாக ஆயிடுவோமா, அதாவது அழிஞ்சு போன உயிரினங்களா ஆயிடுவோமா? இந்த கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, பூமி எப்போதும் மாறிட்டே தான் இருக்கும். அந்த மாற்றத்தில் நாம் ஒரு சிறிய பாகம் மட்டும்தான். காங்கோவில் நடந்த அந்த 92 நிலநடுக்கங்கள் ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, அது பூமி நமக்கு கொடுக்குற ஒரு எச்சரிக்கை. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you.